ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கேன்சர். இந்தியாவில் தினமும் கேன்சரால் இறப்பவர்கள் 2500 பேர் என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் தினமும் இறப்பவர்கள் 6000 பேர். கேன்சரால் இறப்பவர்கள் எண்ணிக்கையில் பெண்கள் தான் அதிகம். அதே போன்று ஹார்ட் அட்டாக் இறப்பவர்கள் எண்ணிக்கையில் ஆண்கள் அதிகம். ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முக்கிய காரணம் மென்டல் ஸ்ட்ரெஸ். கேன்சர் வருவதற்கு முக்கிய காரணம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். கேன்சர் வந்தால் இங்கிலீஷ் மருத்துவம் நிச்சயம் பயன்படாது. ஆயுர்வேதிக் அல்லது சித்தா என்று போய்விட வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்தால் ஆயுர்வேதிக் அல்லது சித்தா ஹோமியோபதி இதுவும் பயன்படாது. இங்கிலீஷ் மருத்துவம் மட்டுமே சரி பண்ண முடியும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, சுகாதாரத்துறை செயலராக இருந்த பீலா ராஜேஷ் என்கிற பீலா வெங்கடேஷ் டாக்டருக்கு படித்தவர், ஐஏஎஸ் அதிகாரி, ஹெல்த் செக்ரட்டரியாக பணியாற்றியவர். இவ்வளவு இருந்தும் கேன்சர் நோயால் தப்பிக்கவே முடியவில்லை. இறப்பதற்கு முன்பு தலைமுடி இழந்து, அழகு, உடல் அமைப்பு அனைத்தையும் இழந்து, யாரையும் பார்க்க விருப்பம் இல்லாமல் கொடூரமாக இருந்து விட்டார் என்பது வருத்தமாக இருக்கிறது. தினமும் 2500 பேர் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்திற்கு உரியது. தந்தையை பிரிந்து, தாயை பிரிந்து வாடும் அவர்களுடைய 2 பெண் குழந்தைகளுக்கு இறைவன் மன வலிமையை கொடுக்க வேண்டும். மனித வாழ்க்கை இவ்வளவுதான். இதற்காக மனித இனம் பணவெறி, புகழ்வெறி, பேராசை இப்படி தேடிக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்தால் இந்த மனித வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றது என்று புரியும். எவ்வளவு படித்தும், எவ்வளவு பதவி, புகழ், பெருமையெல்லாம் இருந்தும் இந்த கேன்சர் நோயால் தப்பிக்கவே முடியவில்லை. என்ன செய்வது? கர்மா பலன் என்று சொல்வதா, இல்லது எதனால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றும் ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஆகவே இருக்கும் வரை நன்றாக இருந்து வியாதிகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனையும் பெரியாண்டவனையும் பிரார்த்தித்துக் கொள்வோமாக. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி.